الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله الكريم وعلى آله وصحبه أجمعين وعلى من تبعهم بإحسان إلى يوم الدين. ما بعد. أنس بن مالك رضي الله عنه قال رسول الله صلى الله عليه وسلم: إن الله لا يرضى عن العبد أن يأكل الأكل فيحمده عليها أو يشرب الشرب فيحمده عليها. رواه مسلم. இணைத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்கள், நாம் தொடர்ச்சியாக அல்லாஹ் மீது ஆதரவு வைத்தல் என்ற தலைப்பின் கீழ் ஹதீஸ்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். இன்று நாம் பார்க்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு அடியான் உணவை உண்டு அதற்காக அவனை புகழ்கிறான், அல்லது நீர் பருகிறான் அதற்காக அவனை புகழ்கிறான், இதற்காக அல்லாஹ் மகிழ்ச்சி அடைகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸில் முதல் விஷயம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தத்தை பற்றி நமக்கு காண்பிக்கின்றார்கள். அல்லாஹு தஆலாவுடைய பொருத்தம், சுப்ஹானல்லாஹ், ஒரு அடியான் அவனுக்கு கிடைக்கக்கூடிய உணவாக இருக்கட்டும், அவனுக்கு கிடைக்கக்கூடிய தண்ணீராக இருக்கட்டும், அதை பெற்றுக்கொண்டு அவன் அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினான் என்றால் அல்லாஹு தஆலா விரும்புகின்றான். அப்படிப்பட்ட அடியானையும் அல்லாஹ் அப்படிப்பட்ட அடியானை பொருந்திக் கொள்கின்றான், அவனுக்கு மகிழ்ச்சி ஏற்படுகின்றது. அப்போ அல்லாஹு தஆலா நமக்கு உணவளித்ததும் குடிக்கக்கூடிய தண்ணீரை கொடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு நியமத் என்பது. நாம முயற்சி செய்தாலும் நமக்கு கிடைக்காத அந்த உணவும் அந்த தண்ணீரும் அல்லாஹ் நமக்கு எந்த சிரமம் இன்றி அல்லாஹ் தஆலா கொடுக்கின்றான். அதே போல சுப்ஹானல்லாஹ், நாம் விரும்பக்கூடிய உணவையும் அதே போல தண்ணீரையும் அல்லாஹு தஆலா குடிக்கக்கூடிய அந்த ஆற்றல் நமக்கு கொடுக்கின்றான். இது மிகப்பெரிய ஒரு நியமத். ஏன்னா எல்லாருக்கும் விருப்பமுள்ள உணவையோ அல்லது அவர்கள் விருப்பமுள்ள குடிபானங்களையோ அவர்கள் குடிக்க முடியாத நிலை இருக்கும். அவர்களுக்கு காசு இருக்கும், வசதி இருக்கும், எல்லாம் இருந்தும் அவர்கள் அதை குடிக்க முடியாத ஒரு நிலை இருக்கின்றது. இங்கு சுப்ஹானல்லாஹ், அல்லாஹு தஆலாவுடைய அருட்கொடைகளை நாம உணர வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு கொடுத்த இந்த அருட்கொடையை கொண்டு நாம் நன்றி செலுத்த வேண்டும். அல்லாஹு தஆலா உடைய நன்றி செலுத்துவது என்று பார்க்கும் பொழுது, ஒரு அடியான் ஒரு உணவை சாப்பிடுகின்றான், அதற்கு நன்றி செலுத்துகின்றான். என்ன? இரண்டு வகையான நன்றி. ஒன்று செயலாக செய்யக்கூடியதும், இரண்டாவதாக நாவால் சொல்லக்கூடிய விஷயம். முதல் விஷயம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு உணவு உண்ணக்கூடிய ஆதாபங்களை கற்றுத் தந்திருக்கின்றார். ஒரு அடியான் உணவை உண்ணும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்த வழி பிரகாரம் செய்தார் என்றால் அவன் அல்லாஹு தஆலாவுக்கு நன்றி செலுத்துகின்றான். அதனால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணவை உண்ணும் பொழுது நாம் வலது கரத்தை கொண்டு சாப்பிட வேண்டும். அதே போல பக்கத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை நாம் சாப்பிட வேண்டும். நாம 2-3 பேர் சேர்ந்து சாப்பிடும் பொழுது வீண் விரயம் நாம் செய்யக்கூடாது. அதே போல சாப்பிட்டு விட்டு நம்முடைய விரல்களை சூப்பிக் கொள்ள வேண்டும் என்ற இப்படிப்பட்ட ஆதாபங்களை நமக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டி தந்திருக்கின்றார்கள். இதை கொண்டு நாம் என்ன செய்ய வேண்டும்? அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த முடியும். அதே போல நாவால் நன்றி செலுத்தக்கூடிய விஷயங்களை பார்க்கும் பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிடுங்க என்று சொல்லி இருக்கிறாங்க. பிஸ்மில்லா என்று சொல்லி சாப்பிட வேண்டும். சாப்பிட்டு விட்ட பிறகு அல்லாஹ்வை புகழ்வது, அதற்கு நன்றி செலுத்துவது. அல்ஹம்துலில்லாஹி அல்லதி அத்அமனி ஹாதா வரஸகனீஹி மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா என்ற துஆ. புகழ் அனைத்தும் அல்லாஹ்வுக்கே, யார் எவன் எனக்கு இந்த உணவை எனக்கு கொடுத்தானோ, மின் கைரி ஹவுலின் மின்னி வலா குவா, எந்த ஒரு ஆற்றலும் எனக்கு எந்த ஒரு ஆற்றலும் இல்லை, எந்த ஒரு எனக்கு சக்தியும் இல்லை அதை பெறுவதற்காக, அந்த சக்தியும் அந்த ஆற்றல் இல்லாதவனுக்கு எனக்கு அப்படியே அல்லாஹ் கொடுத்தானே என்று நாம் நன்றி செலுத்துகின்றோம். அதே போல இடது கரத்தில் சாப்பிடுவதிலிருந்து நாம் தடுத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹுக்கு நன்றி செலுத்துகின்றோம் என்றால் இடது லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவதும் லெஃப்ட் ஹேண்ட்ல குடிப்பது என்பது அதிகப்படியான உலமாக்களுடைய கருத்து பார்க்கும்போது ஹராமானது, ஹராம் என்று பதிவு செய்கிறாங்க. லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிடுவதும் இடது கையால் சாப்பிடுவதும் பருகுவது என்பது ஹராம் என்று சொல்லுவது எதுவரை என்றால் இஜ்மா, ஏகோபித்த ஒரு முடிவாக உலமாக்களுடைய ஒரு கூற்றாக இருக்கின்ற என்று சொல்லியிருக்கின்றார்கள்.
ஏனென்றால் இடது கரத்தை சாப்பிடக்கூடியவன் யாராக இருப்பான்? ஷைத்தானாக தான் இருப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸில் இன்னல்லாஹ குலு பிஷ்ஷிமால் வலா குலு பில் யமீனி வலா தஅகுலு பிஷ்ஷிமால் ஃபஇன்ன ஷைத்தான யஅகுலு பிஷ்ஷிமால். வலது கரத்தை கொண்டு சாப்பிடுங்கள், இடது கரத்தை கொண்டு சாப்பிடாதீர்கள், ஏனென்றால் இடது கரத்தை கொண்டு ஷைத்தான் சாப்பிடுகின்றான். இங்கு நாம அந்த விஷயத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா நமக்கு இந்த கொடுத்திருக்கக்கூடிய அருட்கொடையை நாம் நினைவு கொள்ள வேண்டும். அதே போல அல்லாஹு தஆலா இந்த உணவையும் இந்த தண்ணீரை பற்றி தன்னுடைய திருமறையில் சொல்லும் பொழுது இது நம்முடைய சக்தியை கொண்டு நாம் இதை கொண்டு வரல, மாறாக அல்லாஹ் நாடினால் என்றுதான் நமக்கு கிடைத்திருக்கிறது. அதை சூரத்துல் வாக்கியாவில் அல்லாஹ் வர்ணிக்கும் பொழுது அஃபரஐதும் மா தஹ்ருஸூன், இப்பூமியில் விதைப்பதை நீங்கள் கவனிக்கவில்லையா? அஅன்தும் தஸ்ரஊனஹு அம் நஹ்னு ஸாரிஊன், அதனை நீங்கள் முளைக்க செய்கின்றீர்களா அல்லது நாம் முளைக்க செய்கின்றோமா என்று அல்லாஹ் கேட்கின்றார். லவ் நஷாஉ லஜஅல்னாஹு ஹுதாமன் ஃபதல்தும் தஃபக்கஹூன், நாம் நாடினால் திட்டமாக அதனை கூலமாய் ஆக்கி விடுவோம், அப்பால் நீங்கள் ஆச்சரியப்பட்டு கொண்டிருப்பீர்கள் என்று அல்லாஹு தஆலா உணவை பற்றி கேட்கிறார். யோசிச்சு பாருங்க, விளைச்சல் ஏற்படுத்தி அறுவடைக்கு போய் கடைசியாக நமக்கு உணவாக அல்லாஹ் கொடுக்கின்றான். எவ்வளவு ஒரு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கின்றார். அதே போல தண்ணீரை பற்றி சொல்லும் பொழுதும் 68வது வசனத்தில் சூரத்துல் வாக்கியாவில் அஃபரஐதுல் மா அல்லதி தஷ்ரபூன், அன்றியும் நீங்கள் குடிக்கும் நீரை கவனித்தீர்களா? அஅன்தும் அன்ஸல்துமூஹு மினல் முஸ்னி அம் நஹ்னுல் முன்ஸிலூன், மேகத்திலிருந்து அதை நீங்கள் இறக்கினீர்களா அல்லது நாம் இறக்கினோமா என்று அல்லாஹ் கேட்கின்றான். லவ் நஷாஉ ஜஅல்னாஹு ஹுதாமன் லவ் நஷாஉ ஜஅல்னாஹு உஜாஜன் வலவுலா தஷ்குரூன், நாம் நாடினால் அதை கைப்புள்ள தாக்கியிருப்போம், இவற்றுக்கெல்லாம் நீங்கள் நன்றி செலுத்த வேண்டாமா என்று அல்லாஹு தஆலா கேட்கிறார். அல்லாஹு தஆலா நமக்கு ஒரு உணவையும் ஒரு குடிக்கக்கூடிய குடிபானை கொடுக்கின்றான் என்றால் அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். இந்த தண்ணீருடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து கொள்ள வேண்டும் என்றால் அன்புக்குரியவர்களே, சுப்ஹானல்லாஹ், ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் ஆட்சியாளராக இருந்தார். அவரிடம் அவருடைய அவையில் இருக்கக்கூடிய அந்த மந்திரி சபையில் இருக்கக்கூடிய ஒரு அறிஞர், அவர் அந்த நேரத்தில் ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தண்ணீரை குடிப்பதற்காக கேட்டார்கள். அவர்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது ஒரு டம்ளர் தண்ணீர். அப்ப அந்த அறிஞர் அரசரிடம் கேட்டார், அரசரே, நான் உங்களிடம் அமீருல் மோமினீன் உங்களிடம் நான் ஒரு கேள்வி கேட்கலாமா? கேளுங்க. இந்த தண்ணீர் உங்களுக்கு விரும்புறீங்க, இது கிடைக்காவிட்டால் என்ன செய்வீங்க? இதை கிடைக்காவிட்டால் நான் என்னுடைய ஆட்சியின் பாதி அளவை நான் வித்தாவது அதை நான் சமர்ப்பித்தாவது அந்த தண்ணீரை நான் வாங்கியே தீருவேன். சுப்ஹானல்லாஹ். அதே போல சரி குடித்து விடுங்கள் என்று சொன்னார். குடித்து விட்ட பிறகு இன்னொரு கேள்வி கேட்க வேண்டும் என்று சொல்லி, இந்த குடித்த தண்ணீர் வெளியே வரலன்னா என்ன செய்வீங்க? அப்ப அவர்கள் கூறினார்கள், என்னுடைய முழு ஆட்சியும் என்ன செய்ய கொடுத்தாவது அதை நான் அகற்றுவேன் என்று சொன்னார். அப்போ அந்த அறிஞர், அமீருல் மோமினீனே, அரசரே, அல்லாஹ் கொடுத்த உங்களுக்கு ஆட்சி அதிகாரம் அவருடைய நியமத்திற்கு ஒப்பிட்டு பார்க்கும் பொழுது இந்த ஒரே ஒரு கிளாஸ் தான். அவருடைய ஆட்சி காலம் எப்படி இருந்தது என்றால், சுப்ஹானல்லாஹ், அவருடைய ஆட்சி காலத்தில் சூரியன் மறையவே மறையாது. சூரியன் மறையவே மறையாது. என்ன அர்த்தம் சூரியன் மறையாது என்றால்? அவ்வளவு விசாலமான ஒரு ஆட்சியாக இருந்தது. ஒரு இடத்தில் மறைந்த இன்னொரு இடத்தில் உதைந்த நிலையில் இருக்கும். இப்போ சுப்ஹானல்லாஹ், எப்பொழுதுமே சூரியன் உதிந்த நிலையில் இருக்கக்கூடிய அவ்வளவு அகண்ட அந்த ஆட்சியாக இருந்தது ஹாரூன் ரஷீத் ரஹிமஹுல்லாஹுடைய காலம். அவருடைய ஆட்சியை பார்த்து அல்லாஹ் கொடுத்த இந்த தண்ணீருடைய நியமத்து உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆட்சிக்கு சமம். அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க, தண்ணீருடைய அந்தஸ்தையும் அதனுடைய மகிமையும் நாம் எப்பொழுது உணர்வோம்? தண்ணீர் கிடைக்காத பாலைவனத்திலோ அல்லது காட்டில் நாம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த நிலையில் தள்ளப்படும் பொழுது அந்த மனிதன் அந்த நேரத்தில் இந்த ஒரு சொட்டு தண்ணீர் எவ்வளவு முக்கியமானது என்று உணர்வான். ஆக அல்லாஹ் கொடுத்த விஷயத்தை கொண்டு பொருந்தி கொண்டு, அல்லாஹ் என்ன கொடுத்திருந்தாலும் அதை கொண்டு பொருந்தி கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு அடியார்களாக நாம் வாழ வேண்டும். அப்படி வாழ்ந்தோம் என்றால் அல்லாஹ் தஆலா நம்மை கொண்டு என்ன செய்கின்றான்? அவன் நம்மை பொருந்தி கொள்கின்றான். இல்லை என்றால் இந்த உலகத்தில் எனக்கு இது கிடைக்கல அது கிடைக்கல என்று ஒரு குறையை சொல்லிக் கொண்டே இருக்கும் பொழுது மனிதனுக்கு நன்றி செலுத்தக்கூடிய அந்த சிந்தனை வராது. அதனால்தான்
அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், இந்த உலக விஷயத்தை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால் உன்துரு மன் ஹுவ அஸ்ஃபல மின்கும் வலா தன்துரு மன் ஹுவ ஃபௌகக்கும், நீங்கள் உங்களை விட கொஞ்சம் தரத்தில் குறைவாக அல்லது வசதியில் குறைவாக இருக்கக்கூடியவர்களை பாருங்கள், உங்களை விட வசதிக்கு அதிகமாக இருக்கக்கூடியவர்களை பார்க்காதீர்கள். ஏன்? நீங்கள் உங்களுடைய விட ஒரு நல்ல ஒரு வசதியில் வாழக்கூடியவர்கள் பார்த்தீர்கள் என்றால் நன்றி செலுத்தக்கூடிய சிந்தனை வராது. எப்போ பார்த்தாலும் குறைதான் இருக்கு. அவனுக்கு கொடுத்தானே எனக்கு கொடுக்கல, அவனுக்கு கொடுத்தானே எனக்கு கொடுக்கல என்ற அந்த நிலை இருந்து கொண்டே இருக்கும். அதுவே ஒரு மனிதன் நம்மை விட குறைவான ஒரு வசதியில் இருக்கின்றார் என்றால் அவரை பார்க்கும், அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் எனக்கு கரத்தை கொடுத்த, அவருக்கு ஒரு கரம், அல்லாஹ் எனக்கு 2 கால் நடக்கக்கூடியவர், அவருக்கு ஒரு கால் பாவம் நடக்கும், அல்லது அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தா, படுக்கையில் இருக்கிறார், அவருடைய காசு, அவருடைய பணம், அவருடைய குடும்பம் எதுவும் அவங்களுக்கு உதவி செய்ய முடியல, அல்லாஹ் எனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கின்ற என்ற அந்த சிந்தனை வரும் பொழுது நன்றி செலுத்தக்கூடிய அந்த மனப்பக்குவம் வரும். ஆக அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாஹ் தஆலாவுக்கு நாம் ஒவ்வொரு நிமிடத்திலும் ஒவ்வொரு நொடியிலும் அவருக்கு நன்றி செலுத்தக்கூடியவர்களாக நாம் ஆக வேண்டும். அதற்காக உணவு உண்ணும் பொழுதும் குடிக்கும் பொழுது அவருடைய அருட்கொடையை நாம் பெறும் பொழுதும் அல்லாஹுக்கு நாம் நன்றி செலுத்துவது என்பது நம்முடைய கடமையாக இருக்கின்றது. அந்த கடமையை நிறைவேற்றினோம் என்றால் அல்லாஹ் நம்மை கொண்டு பொருந்திக் கொள்வான், அவன் மகிழ்ச்சி அடைவான். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு அனைவரும் கொடுத்தருள்வானாக. ஆமீன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.